டியாங்கு ஃபால்ஸ் போட்டிருக்கா. வின்டர்லேயே தண்ணி இல்லை. வெல்கம் பேக் டு செகண்ட் எபிசோட் ஆஃப் செராபுஞ்சி. இப்போ நம்ம வந்து 7 சிஸ்டர்ஸ் வாட்டர்ஃபால் போக போகிறோம். யார் அந்த 7 சிஸ்டர் அப்படின்னு போய் பார்ப்போம். பரவாயில்ல, பக்கத்தில் தான் இருக்குது. டிங். இப்போ எதுக்கு நான் எக்ஸிட் அழுத்தினேன்? இப்படி தான் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பேன். லவ்ஸை கைட் நோட்னு குழுன்னு காற்று அடிக்குது, கையில் குளிருது. டர்ன் ரைட்டா இருந்தால் வந்துட்டேன். ஹாய் குட்டி பாய்ஸ். பரவாயில்லையே, 500 மீட்டரில் ரைட் சைடில் இருக்குதான், பக்கத்தில் இருக்குப்பா. இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அப்புறம் பக்கத்துலேயே இன்னொரு டூரிஸ்ட் ஸ்பாட் இருந்தால் டக் 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 டக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிருந்தேன். கமான் 7 சிஸ்டர்ஸ் தான். வாங்க என்ன இருக்குன்னு பார்க்குறோம். நோஷின்கித்தியாங் ஃபால்ஸ் ரைட் சைடா? இதுவா? இதுதானா? க்ளோஸ் ஆகிருக்கு. எதிர்க்க இருக்கு, அதுவா? டென்ஷன் ஆகிடுவேன். கடா வாட்டர் ஃபால்ஸ்னா இது காட்டுறானுங்க, புரியல எனக்கு. ஓகே, நோஷின்கித்தியாங் ஃபால்ஸ். சரி, ஃபால்ஸ் எங்கடா? முன்ன பின்ன ஃபால்ஸ் பார்த்துருப்பானுங்களா இல்லையா? கடா ஃபால்ஸு இல்லை, வாட்டர் ஃபால்ஸ் எங்கே? ஏதாவது தெரியுதுங்களா? இது ஏதாவது தெரியுதா? என் கண்ணு தெரியுது. இது நோஷின்கித்தியாங் ஃபால்ஸ் போட்டிருக்கா. வின்டர்லேயே தண்ணி இல்லை. எங்கடா தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடப்பாவிகளா, கடா ஃபால்ஸு. அங்கே கொஞ்சோண்டு போகுது பாருங்க, தெரியுதா? இதுதான் ஃபால்ஸு. அடப்பாவிகளா, ஏமாத்திட்டாய்களே. எங்கடா 7 சிஸ்டர்ஸு? இதான் தம்ப்நெயிலுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கடா 7 சிஸ்டர்ஸ் ஃபால்ஸ்ன்னாங்க. வாட்டர் ஃபால் வித்தவுட் வாட்டர். என்ன இஷ்யூன்னு தெரில, விசாரிக்கணும். லைக் யூஸ்வலாக வின்டரில் வந்து தண்ணி வந்து எக்ஸஸாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் வாட்டர் ஃபால்ஸில். ஸோ குளிக்க நம்ம ஊர்லலாம் வந்து தடை விதிச்சிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை. பட் ஸ்கை, இந்த பேக்ரவுண்டு சூப்பராக இருக்குப்பா, நல்லா இருக்குல்ல இந்த பேக் ட்ராப்புக்கு. ஸோ ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். பட் இது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. அடுத்து நம்ம வந்து ரூட் பிரிட்ஜ் போய், அதாவது நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கான்னு பார்ப்போம். இதுலையாவது தண்ணி இருக்குமா?
Good weather, you will find resting place and drinks along with trek. 11,000 steps. பார்த்தீங்களா, சீனிக்காக இருக்குது இந்த ரோடு. நம்ம போக வேண்டிய ரூட்டே இல்லை, இருந்தாலும் சும்மா உள்ளே வந்து பார்க்கலான்னு. டீ கடை. ஓ, அப்போ நீ மலைக்கிட்ட போக மாட்டியா? அப்புறம் இந்த ரோட்டில் வரணும். இப்படி போனாலும் நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷன் வருதான். ஓகே, அங்கே 1.5 கிலோமீட்டருக்கு இந்த ரோட்லேயே போகலாம். நானே இந்த ரோடு அந்த மலை பக்கத்தில் அப்படி போகணும்னு நினச்சேன். சூப்பராக இருக்கு, வியூ செம்மையாக இருக்குங்க. ரியலி குட் ட்ரீட் டு ஐஸ். இந்த மாதிரி ரோட்லலாம் வண்டி ஓட்டுறது வந்து எவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்குது தெரியுமா? சிட்டியில் டிராஃபிக்கில் கர 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 கரன்னு இப்படியே ஒருத்தன் போவான், அப்படியே ஒருத்தன் போவான். அந்த மாதிரி வண்டி ஓட்டிட்டு இங்கே ரோடு சின்னதாக இருந்தாலும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்க எவ்வளோ ஜாலியாக இருக்குது. அப்படியே போகலாம். வாழா என் வாழ்வை வாழவே வீக்குச்சு. ஓ, நீங்கள் வந்து லடாக் போனதே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை போயிருங்க. ஓகேங்களா? என்னென்னா இந்த மலைகள் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதை விட பயங்கரமாக இருக்கும் அந்த ரூட்டில். நீங்கள் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு ஒரு 50 கிலோமீட்டருக்கு போயிட்டே இருப்பீங்க அப்படியே வண்டி நிறுத்தாமல். சுற்றி மலை, அந்த கிளைமேட்டு, அந்த ரோடு, அந்த வியூஸு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இது கண்டிப்பாக போயிருங்க. இப்போதைக்கு உங்களால் போக முடியாதுன்னா இது எதுக்கு சொல்கிறதா, நம்ம லடாக் பிளேலிஸ்ட் இருக்கோம், அதில் போய் ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லா பிரிட்ஜும் வீக்காக இருக்குது இந்த ஊரில், கட்ட மாட்டாங்க போல இருக்கு. நம்ம ஊராக இருந்தால் வீக்காக இருக்குது பிரிட்ஜு, கட்டுறன்னு ஒரு 4 வாட்டி கட்டி கலெக்ஷன் தேர்த்திருப்பாங்க. இல்லைனா எலெக்ஷனுக்கு முன்னாடியாவது பிரிட்ஜு கட்டுவாங்க. இங்கே இந்த ஊரில் எலெக்ஷனே இல்லையோ, பிரிட்ஜெல்லாம் வீக்காகவே இருக்குது, அப்படியே விட்ருக்காங்க. நல்லாயிருக்கும். ஆனால் லடாக் எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டாக வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். 2வது வாட்டி போக முடியுமான்னு தெரியாது, ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். நான் அதுக்கு புது இடத்துக்கு போயிடுவேன் அந்த காசில். அதனால் 2வது வாட்டி போக முடியுமான்னு தெரில. கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். கார் உள்ளே போயிருக்கு, வாங்க நம்மளும் போவோம். டீவியேட்டே ஆகக்கூடாது, சரிங்களா? ஆனால் சும்மா போய் பார்ப்போம். எதுக்கு கார்? Just looking. Yeah. I'll go back. For looking I have to pay. Why? On the spot. Sorry? On the spot. This spot, okay. How much? 51%. 50 rupees. Oh. Okay. Nice. Thank you. 50 ரூபாயா? வாடா டேய், கார் போயிருக்கேன்னு உள்ளே போகலான்னு பார்த்தா 50 ருபீஸ். இது என்ன கவர்மெண்ட் சார்ஜா என்னன்னு தெரில. டீவியேட் ஆகக்கூடாது, சரிங்களா? நம்ம வந்து நம்மளோட ரூட்டில் போகணும். எப்போவுமே வந்து டீவியேஷனே இருக்கக்கூடாது. சாடாங் வாட்டர் ஃபாலாம் தண்ணியே இல்லை எங்கேயுமே. இதுதான் அந்த ஃபால்ஸ்க்கான இடமா? வாட்டர் ஃபால்ஸை கண்டுபிடித்து விட்டேன். இங்கே கீழே இறங்குது, டிக்கெட் கவுண்டர் வச்சுருக்காங்க. அங்கங்கே கவுண்டர் தான் இருக்குது. தண்ணி இருக்கோ இல்லையோ கவுண்டர் இருக்குதுப்பா. ஒய் ஷாட்லாங் ஃபால்ஸ் 100 ரூபாய் என் என்ட்ரி டிக்கெட்டு. அப்பா, 1 கிலோமீட்டர் கீழே இறங்கணுமா? 100 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்கன்னா தண்ணி இருக்கான்னு தெரியலையே. பக்கத்துலேயே தான் இருக்குது, சவுண்டு பக்கத்துலேயே கேட்குது. மனுஷங்க பேசுகிற சவுண்டு கேட்குது, தண்ணி சத்தமே கேட்கல.
சந்தோஷமாக இருக்குது. இப்போ தான் தண்ணி சத்தம் கேட்குது. உங்களுக்கு கேட்கிறதா? அதுதான் நிறைய தண்ணி இருக்கும் போல இருக்கு. சூப்பராக இருக்குது சவுண்டு. 100 ரூபாய்க்கு ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணி சவுண்டு பலமாக இருக்குது. ஃபோர்ஸாக இருக்கும் போல இருக்குது. வாட்டர் ஃபால்ஸாக தெரியுது ஓரளவுக்கு. டிசப்பாயிண்ட் ஆகாமல் இருந்தால் சரி. சைடில் பிடிச்சிட்டு தான் நடக்கும். பைக்கிச்சு பாட்டி கீழே போகுது. சாய்வாக இருக்குது. படியே இப்படி இருக்குது சாய்ஞ்சி மாதிரி. பொறுமையாக தான் இறங்குறாங்க எல்லாத்துக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியூ பாயிண்ட். கீழே போயிடலாமா? அருமை. வந்துட்டேன். வந்துட்டேன். வாவ், இதுதான் ரீல்ஸில் பார்த்த ஒரு ஃபால். யாருமே லொக்கேஷன் ஷேர் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஃபால்ஸ் இருக்குது. நல்லா இருக்கு. ஏறின மேலே ஏறலாம். கீழே நல்லா இருக்குது ஃபால்ஸு. பார்த்தாச்சு மேலே போகலாம். இந்த ஸ்டேட்டில் எவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃபால்ஸு. இந்த ஸ்டேட்டில் இவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாமா, முக்கியமான விஷயம்னு சொல்லலாமான்னு தெரில. இந்த ஃபால்ஸ் எதுலேயுமே வந்து குளிக்கிறதுக்கு அலவுடே கிடையாது. நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும், நேச்சரை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எந்த வாட்டர் ஃபால்ஸுமே இங்கே வந்து இந்த ஊரில் வந்து குளிக்கவே கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி பேண்டு. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்களும் வச்சுருக்காங்க அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா கைடு இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து 50-100 கொடுத்தீங்கன்னா வளைச்சி ஃபோட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க. நான் இந்த ஸ்டாண்டு டைமர் வச்சு எடுத்துக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் வந்து ஸ்டாண்டை பார்த்துட்டு கேமரா அலௌட் இல்லைனார். தம்பி ஃபோன் தான்ப்பா வைக்கிறேன் அப்படின்னு. சரியா, உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது ஃபால்ஸு. 100 ருபீஸ்க்கு ஒர்த்துங்க. இறங்கி வந்ததுக்கு ஒர்த்தான ஒரு வியூ. நல்லா இருந்துச்சு இந்த ஃபால்ஸு. எவ்வளோ ஆழம்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக பாசியாக இருக்குது. உங்களுக்கு காட்டுறேங்க. தண்ணி ஃபுல்லாக பாசியாக இருக்குது பாருங்க. இது ஃபுல்லாக பாசியாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஸ்கிட் ஆகும். நீங்கள் போனீங்கன்னா தடிக்க விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே பாருங்கள், அது உள்ளே இன்னும் ரொம்ப ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. தெரியுதுங்களா? எவ்வளோ ஸ்ட்ராங் ஸ்விம்மராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இங்கே குளிக்கிறதுக்கு நாட் அலவுடு. ஸோ தூரமாக நின்று ரசிச்சுட்டு போயிடணும் இந்த மாதிரி ஃபால்ஸ்லாம். வாட்டர் ஃபால்ஸ் வியூ வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்தது. இப்போ வந்து மேலே ஏறிட்டுருக்கேன். எல்லா வீடியோலையும் நிறைய வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன். ரிப்பீட்டடாகவோ இருந்தால் அவாய்ட் பண்ணுறேங்க. வாழ்க்கையிலையும் சரி படியிலும் சரி இறங்குறது ரொம்ப ஈஸி, ஏறுறது தான் கஷ்டம். இந்த நோட்டோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.